Hello children, class 4 mathematics Olympiad workbook la ulla problems paakalam. Last video la chapter 6 data handling paathiட்டு இருந்தோம். எவ்வளவு problems பாத்துறோம் அப்படினா 25 problems பாத்துறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா achiever section. ஓகே? சோ லாஸ்ட் வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் fraction தெரிஞ்சிருக்கணும். fraction தெரிஞ்சிருந்தா தான் இந்த achiever sectionல உள்ள problem solve பண்ண முடியும். ஓகேவா? 4th standardல fractions வந்து படிச்சிருப்பீங்க. சரியா? சோ mixed number ஓகே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் எப்படி மிக்சர் நம்பர்லேருந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஃப்ராக்ஷன்லேருந்து மிக்சர் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் ப்ராப்ளம் சால்விங்க்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ கொஷின் பார்க்கலாம் அச்சீவர் செக்ஷன் கொஷின் நம்பர் 26 The given pictograph shows the number of seashells collected by 5 friends. Study the graph carefully and answer the following questions. Okay va? So pictograph enna kuduthirukanga number of seashells collected by 5 friends. 5 friends ala collect pannapatta seashells evlo abingiradha kuduthirupanga. Okay? So ipa parunga seashells collected Tarun, Kavya, Kunal, Aman, Anya அப்படின்னு ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சீஷல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க கேண்டில்ஸ் இருக்கு சீஷல்ஸ் கலெக்டர்னு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு இது என்னது பாருங்க பிக்டோகிராஃப் இந்த மாதிரி பிக்டோகிராஃப் இருக்கும்போது நம்ம என்ன நோட் பண்ணணும் இதை தான் நம்ம நோட் பண்ணணும் சரியா ஸோ அந்த ஒரு கேண்டிலும் ரெப்ரசன்ஸ் அந்த ஒரு கேண்டில் என்ன குறிக்குது 4 சீஷல்ஸ் அந்த கேண்டில் குறிக்கிறது வந்து ஒரு கேண்டில் என்ன குறிக்குதுன்னா 4 சீஷல்ஸ்னு குறிக்குது அப்போ 1 கேண்டில் ரெப்ரசன்ஸ் 4 சீஷல்ஸ் அப்போ 2 கேண்டில் ரெப்ரசன்ஸ் என்ன 8 3 கேண்டில்ஸ் ரெப்ரசன்ஸ் என்ன 12 ஓகேவா புரியுதா இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் இதுதான் இம்பார்ட்டன்ட் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது ப்ராப்ளம் சால்விங் அப்போ சரியா நம்ம ப்ராப்ளம் சால்விங் போடும்போது ஆன்சர் வந்து நியூமரல்ல இருக்கு ஆன்சர் வந்து நம்பர்ல வருது அப்படின்னாவே எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த சீஷல்ஸ் இந்த கேண்டில்ஸை வந்து சீஷல்ஸை கன்வெர்ட் பண்ணி தான் ஆன்சரில் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா நம்பர்ஸில் நியூமரல்ல இல்லை ஜஸ்ட் நம்ம நேம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு இந்த நேமையும் ஏதோ கம்பேர் பண்ணி யார் அதிகமாக இருக்காங்க யார் அதிகமாக சீஷல்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த கேண்டில்ஸை கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஈஸியாக டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீஷல்ஸ் கலெக்டட் இஸ் 92 தென் ஹவு மெனி சீஷல்ஸ் வேர் கலெக்டட் பை ஆன்யா ஸோ இதில் பாருங்கள் ஆன்யா வந்து கலெக்ட் பண்ணதை நமக்கு சொல்லவே இல்லை ஆனால் அந்த ஆன்யா தான் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க ஸோ பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் சீஷல்ஸ் கலெக்டட் இஸ் 92 அப்போ இங்கே சீஷல்ஸ் கலெக்டட் நீங்கள் பார்த்தாவே தெரியுது எப்படி கேண்டில்ஸ் தான் இருக்குது ஓகேவா அப்போ நம்பர் ஆஃப் சீஷல்ஸ் இஸ் கலெக்டட்னா ஒன்னொன்னுத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஓகே ஸோ 92 அப்படின்னா தென் ஹவு மெனி சீஷல்ஸ் வேர் கலெக்டட் பை ஆன்யா இப்போ இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் இதில் கலெக்ட் பண்ணால் 1 2 3 4 5 தருண் வந்து 5 காவியா பாருங்க 3 அடுத்து குணால் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 அமன் வந்து 5 ஸோ இப்போ நம்ம ஆன்யா தான் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கரெக்டா ஸோ இப்போ இதை 4த்தையும் நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ 5 + 5 10 10 + 6 16 19 ஸோ அப்போ டோட்டல் என்ன அப்படின்னா 19 அப்போ ஒரு கேண்டில் ரெப்ரசன்ஸ் என்னது 4 சீஷல்ஸ் அப்போ 19 கேண்டில்ஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் 19 × 4 வாட் இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 4 9s அப்படின்னு போடுறத விட ஈஸியான மெத்தட் தெரிஞ்சுங்க 20 × 4 தட் இஸ் ஈக்குவல் டு 80 அப்போ 20 × 4 இஸ் ஈக்குவல் டு 80னா நமக்கு எத்தனை வேணும் 19 தான் வேணும் அப்போ என்ன பண்ணணும் இதில் 4 மைனஸ் பண்ணணும் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் 76 அப்போ டோட்டல் சீஷல்ஸ் ஓகேவா எத்தனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 76 பட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சீஷல்ஸ் வந்து 92 ஓகேவா அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சீஷல்ஸ் வந்து 92 இருந்ததுன்னா இந்த 4 பேர் கலெக்ட் பண்ணது எவ்வளோ 76 ஓகே
அப்போ இது எவ்வளோ? இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ 76 இது 96 அப்படின்னா 86 இங்கே ஒரு 4 ஸோ ஆன்சர் என்னது வந்து 16. அப்போ ஆன்யா எவ்வளோ சீஷல்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பா? 16. கொஷின் என்ன கேட்குறாங்க பாருங்க, ஹவு மெனி சீஷல்ஸ் வேர் கலெக்டட் பை ஆன்யா. அப்போ சீஷல்ஸ் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் சீஷல்ஸ் வந்து 16 அப்படி தான் வரணும். ஓகேவா? ஆன்சரில் பாருங்க 16 இருக்குது, 4 இருக்குது. 4 ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 4ன்னா இங்கே நம்ம மென்ஷன் பண்ணும்போது கேண்டில்ஸாக இருக்கும்போது எத்தனை கேண்டில்ஸ் இருக்கும்? இப்போ 16 அப்படின்னா ஈச் கேண்டில் ரெப்ரசன்ஸ் 4. அப்போ 16/4ன்னா 4 4s are 16. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கேண்டில் வந்து இப்போ ஆன்யா வந்து 4 கேண்டில்ஸ், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், 4 கேண்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா தான் 4 4s are 16 நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ 4 are 16 ஆன்சரில் போடும்போது குழப்ப வேண்டாம். ஏன் அப்படின்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி சீஷல்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஆன்சரில் நியூமரலாக போடும்போது கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். அப்போ 16. அப்போ ஆப்ஷன் நமக்கு சி ஆர் டி தான் நம்மளோட ஆன்சராக இருக்கணும். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஷினை என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்ன இருக்கு, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் சீஷல்ஸ் வேர் கலெக்டட் பை காவ்யா. ஸோ காவ்யா வந்து கலெக்ட் பண்ண சீஷல்ல வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ராக்ஷன் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சீஷல் ஃப்ராக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், 92 டினாமினேட்டரில் போட்டுருவோம். ஓகேவா? டோட்டல் எப்பொழுதும் எப்படி வரும், டோட்டல் வந்து டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ அடுத்து யாரோட சீஷல்ஸ் போடணும், காவ்யா. காவ்யாவோட சீஷல்ஸ் எத்தனை இருக்குது பாருங்க, இங்கே 1 2 3. அப்போ 3னா 3 4s are என்னது, காவ்யாவோட சீஷல்ஸ் வந்து 3னா 3 4s are 12. 3 கேண்டில்ஸ், ஒரு கேண்டில் ரெப்ரசன்ஸ் 4. அப்போ 3 கேண்டில்ஸ் வந்து ரெப்ரசன்ஸ் 12. அப்போ 12/92. ஆப்ஷனில் 12/92 இந்த சிக்கும் டிக்கும் இருக்கா பாருங்க, இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 12/92வை காமன் ஃபேக்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ 12க்கும் 92க்கும் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்குது. 2லையும் கேன்சல் பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4லையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னது, இதையும் 4ஆல் டிவைட் பண்ணுறோம், இதையும் 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இது 3 4s are 12. ஓகேவா? இங்கே 92வை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்க, 92 4ன்னு போடுவீங்க. ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நான் இப்படி சொல்லித்தரேன் பாருங்கள். 4னா 2 4s are 8, பேலன்ஸ் 1, அந்த பேலன்ஸை இதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. இப்போ 12, 3 4s are 12, ஸோ 23. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னது, 3/23ன்னு ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் 3/23. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, ஆப்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு 16, ஆப்ஷன் சி ஆர் டின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கு 3/23 நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இப்போ 3/23 இங்கே தான் இருக்குது. சரியா? ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Question number 27. The given graph shows the number of visitors visited the zoo during a 4-month period. ஸோ 4-month பீரியடில் எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்து ஜூக்கு வந்து விசிட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த கிராஃப் வந்து காமிக்குது. ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மந்த், செப்டம்பர் மந்த் எவ்வளோ, அக்டோபர் மந்த், நவம்பர் மந்த், டிசம்பர் மந்த். இதில் ஆரஞ்சு கலரில் இருக்குது அடல்ட்ஸு, க்ரீன் கலரில் இருக்குது சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இன் விச் மந்த் இஸ் தேர் 1 whole 1/5 times as many visitors as in September. ஓகேவா? as many as visitors in September. செப்டம்பரில் வந்த விசிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதை மாதிரி 1 whole 1/5 times எந்த மந்த்துக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ செப்டம்பர் மந்தில் வந்த விசிட்டர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ செப்டம்பர் மந்த் பாருங்கள், செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த கிராஃபில் பாருங்கள் 200 300 இதுக்கு கேப்பில் குட்டி குட்டி கோடாக நம்ம ஸ்கேலில் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நடுவில் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னா 4, அந்த சின்ன சின்ன கோடாக இருக்குது, நடுவில் 4 இருக்குது.
ஸோ அது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இது 200 இது 300 அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னா இதோட வேல்யூ என்னன்னா 220 240 260 280 இது 300 ஓகேவா. ஸோ நடுவில் உள்ள ஒரு லைனும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டு போகணும். நம்ம ஸ்கேலில் வந்து 1 1 2ன்னு இருக்கும் இல்லையா, அந்த 1க்கும் 2க்கும் நடுவில் அந்த குட்டி குட்டி கோடு இருக்கும்ல, ஓகேவா, அந்த மாதிரி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்போ ஒரு லைனும் என்ன 220 240 260 280, அடுத்த லைன் வந்து பெரிய லைன் வந்து 300ல் வந்துடும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தா அதுக்காக தான் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எந்த மந்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், செப்டம்பர் மந்த்து, ஃபஸ்ட்டு மந்த்து. ஸோ பாருங்கள், இந்த லைன் வந்து 200, அடுத்த லைனுக்கு நேராக ஸ்கேல் வைக்கிறேன் 220, அதுக்கு அடுத்த லைனுக்கு நேராக ஸ்கேல் வச்சேன் அப்படின்னா 240. ஸோ இதில் அடல்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அடல்ட்ஸ் வந்து 240. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் இது 300, அடுத்து வந்து என்ன பண்ணுறேன் 320 340 360. ஓகே, சில்ட்ரன்ஸ் வந்து 360 செப்டம்பர் மந்தில். ஓகேவா. ஸோ அப்போ கிளியராக இருக்கா. ஸோ இப்போ செப்டம்பர் மந்த்து எவ்வளோ 240 ப்ளஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 360, ஆட் பண்ணால் எவ்வளோ 40 60 100. ஸோ இது 300 200 டோட்டலாக 600. ஓகேவா. அப்போ செப்டம்பர் மந்த்து எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா 600 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ கொஷின் என்ன, எந்த மந்த்துன்னு தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி எந்த மந்த்துன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இஸ் தேர் 1/1/5 டைம்ஸ் ஆஸ் மெனி விசிட்டர்ஸ் இன் செப்டம்பர். ஓகேவா. ஸோ செப்டம்பர் மந்த் வந்ததை விட 1/1/5 டைம்ஸ் வந்து அதிகமாக எந்த மந்தில் வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1/1/5 டைம்ஸ் 1/1/5 டைம்ஸ் இந்த மிக்சட் நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 5 1s are 5, 5 1 5 + 1 6/5ன்னு. ஸோ அப்போ 6/5 டைம்ஸ் இன்டூ எந்த மந்த்து, செப்டம்பர் மந்த்து. ஸோ செப்டம்பர் மந்த் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க 600 மெம்பர்ஸ். ஸோ 6/5 × 600. புரியுதா. ஸோ கேன்சல் பண்ணோன்னா என்னது 1 5s are y, 1 5s are 5, பேலன்ஸ் 1. இதுக்கு இந்த 1 0க்கு முன்னாடி போட்டுக்கிட்டால் என்ன வரும் 10. ஸோ 2 5s are 10, இந்த 0. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 6 × 120. அப்போ நமக்கு ஆன்சர் 0. 6 2s are 12, பேலன்ஸ் 1. 6 1s are 6. ஸோ பேலன்ஸ் 1 ஆட் பண்ணால் 1 720. அப்போ 720. ஓகேவா. ஸோ அப்போ 720 எந்த மந்தில் இருக்குன்னு இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா. ஸோ கொஷின் என்ன, இன் விச் மந்த் இஸ் தேர் 1/1/5 டைம்ஸ் ஆஸ் மெனி விசிட்டர்ஸ் ஆஸ் இன் செப்டம்பர். செப்டம்பர் மந்த்தை விட அதிகமான விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. எவ்வளோ அதிகமாக வந்திருக்காங்க 1/1/5 டைம்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மந்த் எந்த மந்த்துன்னு கேட்குறாங்க. அப்போ செப்டம்பர் மந்த்தை விட 1/1/5 டைம்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செப்டம்பர் மந்த் எவ்வளோ வந்திருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 600ன்னு இந்த கிவன் கிராஃப்லேருந்து நம்ம பார்த்து. ஓகேவா. ஸோ அதுலேருந்து எவ்வளோ அதிகமாக வந்திருக்காங்க 1/1/5 டைம்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ வரும், எவ்வளோ அதிகமாக வரும் 120 அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ 1/1/5 டைம் அப்படிங்கும்போது நம்ம இதை சால்வ் பண்ணி நமக்கு ஆன்சர் வரும்போது எப்படி இருக்குது 720 அப்படின்னு இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ 720 எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஸோ பாருங்கள், இது செப்டம்பர் மந்த்து. நம்ம கிராஃப் செக் பண்ணும்போது செப்டம்பர் மந்த்து 600, நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 720ன்னு வந்திருக்கு. அப்போ
இது பாருங்கள் இந்த டயக்ராம் இந்த அக்டோபர் மந்த்து இதை விட இது கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது 720 இருக்காது. ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் இது இப்போ செக் பண்ணுங்கள் அக்டோபர் மந்த்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத. பட் எக்ஸாமில் இதை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைம் நமக்கு சேவ் ஆகும். ஓகேவா? இப்போ இதோட இது ரெண்டும் அதிகமாக இருக்குது. இந்த மந்த்து ஒன்று நவம்பராக இருக்கணும் இல்லை டிசம்பராக இருக்கணும். நம்ம செக் பண்ணலாம். இப்போ இது பாருங்கள் நவம்பரில் அடல்ட்ஸ் வந்து 300. ஸோ அடல்ட்ஸ் வந்து 300. ஸோ அடுத்து வந்து சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா 400, அடுத்து 420. ஸோ அப்போ 420 வருது. ஸோ இப்போ இது என்னது 300 + 420 தான் நமக்கு என்னது 720 வந்துருச்சு ஆன்சர். இதோட இது அதிகமாக இருக்கிறதுனால இதையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது என்னது அடல்ட்ஸ் வந்து இதுக்கு நேராக இருக்குது. ஸோ அப்போ இது என்ன இதில் வந்து அடல்ட்ஸ் என்னது 400. சில்ட்ரன் எவ்வளோன்னு பார்க்கலாம். சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நேராக இருக்குது. ஸோ 500. ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு ஆன்சர் வருது 900. பட் நமக்கு இங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்தது 720. அப்போ 720 எந்த மந்தில் இருக்குது? நவம்பர் மந்தில் அடல்ட்ஸையும் சில்ட்ரனையும் ஆட் பண்ணாதான் 720 வருது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது நவம்பர். புரியுதா? ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சாலும் ப்ராப்ளத்தை ஒரு 2 times வந்து ரஃப் நோட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்ல ஞாபகமாக இருக்கும், கிளியராக இருக்கும், எப்போ கேட்டாலும் போட்டுருவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Question number 28. The given table shows the number of people who joined a basketball club in 2018 and 2019. What was the difference in the number of females who joined the basketball club in 2018 and 2019? என்ன கொடுத்துருக்காங்க இந்த டேபிளில் எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து 2018லேயும் 2019லேயும் பேஸ்கெட் பாலுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஸ் வந்து 2 years, பீப்புள் யார் மென்னு உமனு பாய்ஸு கேர்ள்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. கொஷின் என்ன? வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ்? What was the difference in the number of females who joined the basketball club in 2018 and 2019? இந்த 2 வருஷத்துல ஜாயின் பண்ண நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் 2018. ஸோ 2018ல் விமன் என்னது 4809. அடுத்து கேர்ள் இது வந்து விமன். அடுத்து கேர்ள் என்னது 2405. இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் போடணும். ஓகேவா? அடுத்து 2019. அடுத்து 2019ல் விமன் எவ்வளோ இருக்காங்க 6408. ஓகே. அடுத்து கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க 1807. இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் போடணும். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர், இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இப்போ பார்த்தாவே தெரியுது இது 4000 இருக்குது, இது 2000 இருக்குது. ஸோ 4000 2000 இது ஒரு 6000 வந்துடும். 800 + 400 அப்படின்னா அது ஒரு 1000க்கு மேலே போயிடும். ஸோ இங்கே அரௌண்டு 7000ல் ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள் 6000 இது ஒரு 7000. ஓகே. இங்கே 400 800 இருக்குது. இங்கே ஆன்சர் வந்து அரௌண்ட் 8000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து 2019லேருந்து 2018 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்ன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. இதை இப்போ நீங்கள் தான் எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணி சொல்கிறீங்க ஆன்சர் என்னன்னு. ஓகே, ஸ்டார்ட். போட்டாச்சா? ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. சரியா? ஸோ 2019ல் எவ்வளோ கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணாங்க ஃபீமேல்ஸ் அப்படிங்கும்போது விமனையும் கேர்ள்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். 2018ல் எவ்வளோ விமன் எவ்வளோ கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்றது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எது பிக்கர் நம்பராக இருக்கோ அதுலேருந்து இன்னொன்று நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி 1001. சரியா? கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சில பேர் அவசரமாக விமன் அப்படின்னோடனே ஃபீமேல்ஸ் அப்படின்னோடனே விமனை மட்டும் எடுத்து போட்டுருவாங்க, கேர்ள்ஸை விட்டுருவாங்க. சில பேர் கேர்ள்ஸை மட்டும் எடுத்து போடுவாங்க, விமனை விட்டுருவாங்க. அந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது
அவசரத்தில் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இந்த ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? சின்ன சின்ன விஷயத்த கேர்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Question number 29. The given graph shows the sales of a shop from Monday to Friday. ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் ஒரு ஷாப்பில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. பாருங்கள், டேஸ் இருக்குது. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு. அப்போ சேல்ஸ் இன் ருப்பீஸ், எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு இங்கே ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. இஃப் த சேல்ஸ் மேட் ஆன் சாட்டர்டே வாஸ் 1/3/4 times the total sales made on Thursday and Friday together, then how much sales was made on Saturday? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு கிராஃபில் சாட்டர்டேவே மென்ஷன் பண்ணல. இப்போ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா 1500. இப்போ 1500க்கும் 2000க்கும் நடுவில் ஒரு லைன் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா 1750, 250 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு 1500. இங்கே ஒரு 250 ஆட் பண்ணிங்கன்னா 1750. அடுத்து வந்து 2000 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 1500, வெனஸ்டே பார்த்தா 2500 அப்படின்னு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. பட் சாட்டர்டே என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கல. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறதுக்கு தான் எப்படி நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த சேல்ஸ் மேட் ஆன் சாட்டர்டே சேல்ஸ் ஆனது வாஸ் 1/3/4 times, 1/3/4 times வந்து இருக்கும். எதை விட, த டோட்டல் சேல்ஸ் மேட் ஆன் Thursday and Friday together. Thursday சேல்ஸ் ஆனதையும் ஃப்ரைடே சேல்ஸ் ஆனதையும் ஒன்று ஆட் பண்ணி அந்த ரிசல்ட்டில் 1/3/4 times போட்டோம்னா வர ஆன்சர் தான் நமக்கு என்னது, சாட்டர்டே சேல் ஆனது. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ அப்போ என்ன 2 டே இருக்குது, எது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், தேர்ஸ்டேவையும் ஃப்ரைடேவையும். ஸோ அப்போ தேர்ஸ்டே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். தேர்ஸ்டே பாருங்கள், தேர்ஸ்டேக்கு நேராக பார் கிராஃபை வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 1500. ஓகேவா? அடுத்து என்ன டே, 1500. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, ஃப்ரைடே பாருங்கள், இது 2500க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது 2500. ஸோ 2500 ஆல் டுகெதர். அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சரு, 4000. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா 4000. இதில் 1/3/4 times. அப்போ இதில் 1/3/4 times ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 1/3/4 times. இப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 4000 இன்ட்டு இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த மிக்சட் நம்பரை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். 4 + 3 7 7/4. அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 4s are 4, zeros அப்படியே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 1000 × 7 7000. ஓகேவா? அப்போ சாட்டர்டே எவ்வளோ சேல் ஆகிருக்கும் அப்படின்னா 7000 rupeesக்கு சேல் ஆகிருக்கும். ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம், ஆப்ஷன் டி. சரியா? ஓகே. ஸோ இதனால தான் நம்ம என்ன சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே. Question number 30, the last question. The given bar graph shows the savings of 5 children. ஸோ 5 childrenோட சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கிராஃப் காமிக்குது. பாருங்கள், இங்கே வந்து சேவிங்ஸ் இருக்குது. ஸோ சேவிங்ஸ் வந்து இன் ருப்பீஸில் இருக்குது. அடுத்து 5 children's நேம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொஷின்னு பார்க்கலாம். ரிஸ்வான் நீட்ஸ் டு சேவ் அனதர் என்னது, ஆன்சரில் பாருங்கள் எல்லாம் ருப்பீஸில் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு அமௌண்ட்டு. ரிஸ்வான் நீட்ஸ் டு சேவ் அனதர் அமௌண்ட். எதுக்கு? ஸோ தட் he has twice as much money as மோஹித். மோஹித்தை விட ட்வைஸ் டைம்ஸ் வந்து அவன் சேவ் பண்ணணும்னா அவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ கொஷின் என்ன, ரிஸ்வான் நீட்ஸ் டு சேவ் அனதர் அமௌண்ட் ஸோ தட் he has
twice as much money as மோஹித். அப்போ என்ன மீனிங்? மோஹித்தை விட அவனுக்கு twice times மணி இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு இன்னும் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது. அப்போ மோஹித்தோட அமௌண்ட் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ கிராஃபில் பார்க்கலாம். மோஹித் இங்கே இருக்கான். மோஹித் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராஃபுக்கு நேராக வச்சோன்னா மோஹித் வந்து எவ்வளோ அப்படின்னா 200. ஸோ அப்போ மோஹித்தை விட ரிஸ்வான் வந்து ட்வைஸ் டைம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்போ ட்வைஸ் டைம் அவன் சேவ் பண்ணால் இருக்கும் அப்படின்னா இதோட ட்வைஸ் என்னது? இதோட ட்வைஸ் என்ன அப்படின்னா வெரி குட் 400. ஓகேவா? இப்போ ரிஸ்வானை பார்க்கலாம். ரிஸ்வான் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கான் அப்படின்னு. ரிஸ்வான் பாருங்கள் 350 வச்சுருக்கான். ரிஸ்வான்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 350 இருக்குது. அப்போ ரிஸ்வானுக்கு எவ்வளோ தேவைப்படுது? மோஹித்தை விட ட்வைஸ் டைம்னா 400. அப்போ ரிஸ்வான் 400 ரீச் பண்ணணுன்னா அவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது? வெரி குட் 50 rupees தேவைப்படுது. அப்போ ப்ளஸ் 50. அவன்கிட்ட 50 rupees இருந்ததுன்னா ரிஸ்வான் எவ்வளோ வச்சுருப்பான்? 400 வச்சுருப்பான். அது மோஹித்தை விட ட்வைஸ் டைமாக இருக்குது. புரியுதா? ஸோ அப்போ ஆப்ஷனில் வந்து 50 இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் ஏ 50. புரியுதா? ஓகே சில்ட்ரன். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஐஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஐஸை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, பபாய்.